ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணிராஜித புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பமோ. நாராயணியத்துல பிரகலாதனுடைய சரித்திரம், நிருசிம்மனுடைய அவதார வைபவங்களை 24, 25, 2 தசகங்கள்ல பட்டத்திரி அழகா வர்ணிக்கிறார். அதுல 24வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்துல பிரகலாதனுக்கும் இரண்யகசிபுவுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணையே நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மிரட்டினாலும் குழந்தையான பிரகலாதன் கர்ப்பத்திலேயே அவனுக்கு நாரதர் மூலமாக பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதுனால பயப்படாம தன்னுடைய பக்கபலம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு இருக்கான்னு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரசிம்மருடைய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய திண்டிவனத்தில், திண்டிவனம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயத்திற்குள்ளே நுழைந்து நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வலம் வரும்போது ஒரு சிறிய அலங்கார மண்டபத்தை நாம் தரிசிக்கின்றோம். அதிலே பல சுதை வடிவத்திலே ஆதிசேஷன் கீழ் சுதையிலே சயனித்த திருக்கோலத்தில் மகாவிஷ்ணு, பிரம்மா, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதனாகவும், ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஹனுமார் இருபுறம் கருடனுடையும், ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற திருக்கோலத்திலேயும் பலவிதமான தூண்களும் இந்த மண்டபத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, அவரை கடக்கும் போது சுதர்சனாழ்வார் சக்கரத்தாழ்வாராக தனி சன்னதியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மூலவர் இதோ தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு 4 திருக்கரங்களோடு அவர் இங்கு எழுந்தருளி இருப்பதால் மற்ற 2 திருக்கரங்களில் கதையையும் சூலத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான சேவை. திருமுடியிலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு அதிலே ஜுவாலைகள் இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. கர்ணபத்திரம், திறந்த கண்கள், சாந்தமான ஒரு திருமுகம். இதோடு நம்முடைய கண்ணை சற்றே கீழே இறக்கினோமே ஆனால் காண கிடைக்காக 2 சிங்கங்கள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திருவடியினுடைய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். சுதர்சனாழ்வார் என்றால் பின்னால் நாம் இப்போது எவருடைய அவதாரத்தினுடைய பெருமையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அந்த நரசிம்மமூர்த்தியை தரிசிக்காமல் இருக்க முடியுமா? அவருக்கு பின்னால் நரசிம்மமூர்த்தி சுதர்சன சக்கரத்தின் நடுவிலே ஷட்கோணத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே இதோ தாமரை இதழ் மேல் 2 திருவேழ்களை தாங்கிக் கொண்டு 4 திருக்கரங்களிலும் சக்கரத்தை ஏந்திக் கொண்டு உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். திறந்த திருவாய், சாந்தமான கண்கள். யோக நரசிம்மருடைய தரிசனத்தோடு நாம் வலம் வர ஆரம்பித்தோமே ஆனால் இங்கு இந்த கோயிலின் உற்சவ மூர்த்தியான பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி, பூதேவி சமேதனாக இதோ நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். அழகான திருமேனி, நின்ற ஒரு அழகான திருக்கோலம், கிரீடத்தை தான் சாற்றிக் கொண்டு அதிலே சுற்றப்பட்ட அழகான புஷ்பங்களுடன் உயர்ந்த திருமண் காப்புடன் பெரிய கர்ணபத்திரத்துடன் சேவையளிக்கக்கூடிய பிரகலாத வரதன் சங்கு சக்கரம், நன்கு அலங்கரிக்கப்பட்ட கற்களால் சாற்றப்பட்ட அபய ஹஸ்தம், கதையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம், பெரிய யஜ்ஞோபவீதம், அதிலே அழகாக கல்பதிக்கப்பட்ட ஒரு திருமண் காப்பு, மாங்காய் மாலை, சிகப்புக்கல் பதக்கம், செண்பகப்பூ மாலை என்று இவ்வளவு திருவாபரணங்களுடன் அமைதியான திருமுகத்துடன் அருளை வாரி வழங்கக்கூடிய பிரகலாத வரதனாக தன்னுடைய அகன்ற திருவடிக்கு கீழே ஸ்ரீசடாரியை ஒட்டி கதையைத்தான் தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் இதோ சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே பழமையான விக்கிரகம் என்ற திருமுகத்தை நாம் தரிசிக்கும் போதே நமக்கு புலப்படுத்திக் கொண்டு சிறிய பெரிய ஆபரணங்களுடன் இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு மூடிய கண்களோடு கருணையாக காட்சி அளிக்கின்றார்.
மற்றொரு புறத்திலே, அதாவது பிரகலாத வரதனுடைய மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் பச்சை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சிகப்பு திலகத்துடன் ஆபரணங்கள் பலவற்றை அணிந்து கொண்டு வலது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு ஸ்ரீதேவியை போன்றே கண்களை மூடிக்கொண்டு தாங்கள் காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய மூர்த்திகளை பூக்களை சார்த்தியும் மாலைகளை கலைந்தும் பிரகலாத வரதன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக அவனுடைய திவ்ய ஹாரத்தியோடு அந்த தரிசனத்தோடு இதோ 24வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை கேட்பதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பிதாஸ்வபால பிரகரமகிலம் தொஸ்துதி பரமம் ருஷாந்த பிராகைனமோ குலகதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டகம் தவ ச ஜகதம் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோயமகதேதே. யார் உனக்கு பக்கபலம்னு மிரட்டான் ஹிரண்யகசிபு பிரகலாதனை. அப்பா பலம் மே வைகுண்டகம், வைகுண்டாதிபதியான மகாவிஷ்ணுவே எனக்கு பக்கபலம். எனக்கு மட்டும் பக்கபலமா இருக்காரு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தன்னை யார் யார் பக்தியோட தியானம் பண்றாளோ அவ எல்லாருக்கும் நாராயண பட்டத்ரி சொன்னார், சயேவ த்ரைலோக்யம் சகலம் இதி. 14 லோகத்துக்கும் 3 உலகங்களுக்கும் முக்கியமாக அவர்தான் பக்கபலமா இருக்காருனா. யார்தான் 3 உலகத்துக்கும் இருக்கார்? திருப்பி திருப்பி எதை கேட்டாலும் நாராயணன் நாராயணன். எந்த 3 உலகத்துல அவர் இருக்காருன்னு சொல்லு பார்க்கலாம். சயேவ த்ரைலோக்யம் அப்படின்னா எந்த 3 உலகத்துல இருக்கார்? எந்த உலகத்துல இருந்தாலும் நான் அவரை தேடி போனா எனக்கு பயந்துண்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறார். ஆனா உன்னிடத்துல வந்து எனக்கு எதிராக உன்னை தூண்டி விட்டு உன்னை பேச வைக்கிறார். அவர் 3 உலகத்துல எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லு. கஸ்தே பலமிதி. பிரகலாதன் எப்படி பதில் சொன்னான்னு பட்டத்ரி சொல்றாரோ இல்லையோ, ஆச்சரியமாக கம்பர் சொல்றார். அப்பா என்னுடைய 3 உலகம்னு நான் சொன்னது என்ன தெரியுமா? 3 குணங்கள் செய்கை 3 உருவமும் 3 கல் சுடற்கொள் ஜோதி 3 உலகம் 3 தோன்றலும் மீறும் தொடங்கிய பொருள்கெல்லாம் சான்றவன் இதுவே வேத முடிவது சரதமென்றான். அப்பா அவருக்கு எத்தனை 3 இருக்கு? நீங்க எந்த 3 உலகம்னு கேட்டுட்டே. அவருக்கு 3 குணங்கள், சத்வம் ரஜசு தமசு அப்படின்ற 3 குணங்கள் நான் சொல்லக்கூடிய பகவானிடத்துல அடங்கி இருக்கு. அது மட்டுமா, உருவம் 3 செய்கை 3 அவனுக்கு முதல் நடு முடிவு, அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வரக்கூடிய எதிர்காலம் எல்லா 3 காலத்தையும் தன்னுடைய செய்கையால கணிக்கக்கூடிய அழகான பராக்கிரமம் படைத்தவன். அவனுக்கு உருவமும் 3. அவனுக்கு கண்கள் யார் இருக்கா தெரியுமா? சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 பேரும் அவனுக்கு கண்ணா இருக்கா. அது மாத்திரம் இல்ல, அவன் காப்பது படைப்பது அழிப்பது அப்படின்னு திரிலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய அவனுக்கு தோன்றலும் முயிரும் தொடங்கிய பொருள்களுக்கெல்லாம் சொர்க்கலோகம் மேல இருக்காது. அப்பா நடுவுல நாம நின்று பேசிட்டு இருக்கிறோமே இந்த பூலோகம், பாதாள லோகம், இப்படி இந்த 3 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே எங்க போனாலும் தன்னை 3ஓட சம்பந்தப்படுத்திக்க கூடிய திரிலோக சஞ்சாரியான குருவாயூரப்பனே எனக்கு பக்கபலமாக இருக்கான். அதனால அவன் இந்த உலகத்துல தான் இருப்பான் அந்த உலகத்துல தான் இருப்பான்னு என்னால அரையறுத்து சொல்ல முடியாதுப்பா. சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோ யமகதேத். அதனால எனக்கு பலமே வைகுண்டகா. எனக்கு மாத்திரம் இல்ல, குருவாயூரப்பன் தன்னை தியானம் பண்றவா எல்லாருக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடியவன். யார் யாரெல்லாம் அவனிடத்துல பயம் பயம்னு உங்களை மாதிரி பாகவத விரோதிகளால அவள்லாம் நிரசிக்கப்பட்டு ஆபத்தை விளைவிக்கப்பட்டு அவனிடத்துல எனக்கு நீ ரட்சகனாக இருக்கணும், அடைக்கலம் கொடுக்கணும், உன்னையே சரணம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு 2 கைகளை கூப்பி யார் அவனுடைய திருநாமத்தை சொல்றாளோ பயம் பயம்னு ஓடினா அவன் உடனே என்ன தெரியுமா பண்ணுவான்பா? பக்கபலமா எனக்கு இருக்கேன்றதுக்காக அபயம்னு
தன்னுடைய அபய ஹஸ்தத்தை வலது கையை தூக்கி நீ கவலைப்பட வேண்டாம் அபீதிரிகை ஜுஷாம் யதமதீரிதானாம் பயம் பயாபய விதாயினோ ஜெகதி எந்நிதேசே ஸ்திதாக. நீங்க என்னிடத்துல பயம்னு வந்திருக்கேன், என்னை சரணாகதி பண்ணிட்டேன். பாகவத விரோதிகளால நீங்க கவலைப்படவே வேண்டாம், உங்களை நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் காப்பாத்துவேன்னு எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பக்க பலமாக பலமுமே வைகுண்டகம் தவச ஜகதம் சாபி சபலம் சகேவத்ரைலோக்யம் சகலம் இதி தீரோயமகதேத். குருவாயூரப்பா, தன்னுடைய தகப்பனாருக்கு கோபத்தை வரவழைக்க கூடிய அளவுக்கு எப்படி கேட்டாலும் என்ன நிர்பந்தப்படுத்தினாலும் உன்னை அழிச்சுடுவேன்னு சொன்னா கூட அந்த பிரகலாதனுக்கு இருக்கிற ஒரு தைரியம் இருக்கே, அந்த தைரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட குருவாயூர்ல ஆச்சரியமா இருக்கு. என்ன பக்திமான், அதனால தான் அவன் பிரகலாத ஆழ்வான்னு கொண்டாடப்படுவதற்கு நமக்கு தகுந்த காரணம் இருக்குன்னு பட்டத்திரி இந்த பிரகலாதனுடைய பேச்சும் இரண்யகசிபுவனுடைய மிரட்டலும் குருவாயூர்ல இவருக்கு குருவாயூரப்பன் நேர தரிசனம் கொடுத்திருக்கணும். இல்லைன்னா இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி பேச முடியாது. பிரகலாதன் இப்படி பதில் சொன்னான்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை சகலமிதி தீரோயம கதேத் முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அசுரரெல்லாம் உண்ணாமல் தனை அடைவாய் ஓத கேட்டு கொசுவென்னோ இரணியல் தான் குலமைதல் தன்னை நோக்கி அசுர குலப்பதரே உன் குருஜார் என்று அதட்டலோரும் பசுமையுடல் நின் பேரை பலமுறையும் கண்ணா நாராயணா குருவாயூரப்பா என்று பசுமையுடல் நின் பல பரமே பேரை பலமுறையும் பயமின்றி தந்தைக்கு பகிர்ந்தான் நன்றோ. குருவாயூரப்பா, எனக்கு பக்கபலமாக இருக்கிறது ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் அப்படின்னு அவன் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இரண்யகசிபுவுக்கு கோபம் வந்துதான். எதை கேட்டாலும் நாராயணன், எதை கேட்டாலும் மூணு உலகத்திலேயே இருக்கான், என்னையும் காப்பாத்துறான், எல்லையும் எல்லாரையும் காப்பாத்துறான்னு சொல்றியே. ஏ பிரகலாதா, உனக்கு தைரியம் இருந்தா அவன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லு. இந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டி இங்க இருக்கான்னு சொல்லு. அந்த இடத்துல இருக்கான்னா நான் போய் அவனை பாத்துக்கிறேன், நீ அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காட்டி கொடுக்கணும்னு கோபத்தோட 24வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்துல தன்னுடைய அதட்டலோட ஆரம்பிச்சான்னு பட்டத்திரி கம்பீரமா ஆரம்பிக்கிறாராம். ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே இரண்யகசிபு நேர பேசுற மாதிரி இருக்கு. குருவாயூர்ல அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நாராயண பட்டத்திரிக்கு. குருவாயூரப்பா, ஹரே குவாசவோ குவாசவோ சகல ஜகதாத்மா கரிரிதி பிரபில்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதகம் அத பஸ்யாத் விஷ்ணு நகிமதி துமி சோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசில் மிருடயமோ. பட்டத்திரியினுடைய ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இந்த பிரகலாதனை பார்த்து இரண்யகசிபு என்ன கேட்டா, இவன் என்ன பதில் சொன்னான்னு தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி லட்சுமி அயக்ரீவர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா